அன்பு நேயர்களே, உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் பெற உங்களுக்கு வழிகாட்டும் உங்கள் ஜோதிடர் ஆசி அகத்தியரின் அன்பு வணக்கங்கள். அன்பு நேயர்களே, வருகின்ற 1/8/2021 7/8/2021 வரை ஒரு வாரத்திற்கான பலன்களை இப்போது பார்க்க போகிறோம். முதல் படியாக மேசராசிக்கு பார்க்கிறோம். வருகின்ற 1ஆம் தேதி மேசராசிக்கு ராசிக்கு 4ஆம் அதிபதியாகிய சந்திரன் உங்கள் ராசியில் அமர்ந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய கலசரஸ்தானத்தை பார்க்கின்றார். இது மிகவும் அற்புதமான யோகமாக உங்களுக்கு அமைகிறது. ஏன்னா 4ஆம் ராசிபதி உங்கள் ராசியில் அமர்வதே ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அப்படி பொருளாதாரம் நல்ல மேன்மை கொடுக்கக்கூடிய விஷயமாக அமைகிறது. மனைவி மூலியமால் யோகம், இதெல்லாம் அன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் மிகவும் ஒரு குதூகலமான நாளாக உங்களுக்கு அமையும். வண்டி வாகனங்கள், பூமி, வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் இப்படி வாங்கக்கூடிய யோகமாக உங்களுக்கு 1ஆம் தேதி கண்டிப்பாக அமையும். அதே போல் தொழில் இருப்பவர்களுக்கு, மேசராசி தொழில் அதிபர்களுக்கு அந்த 1ஆம் தேதி மிகவும் சிறப்பு வாய்ந்த தினமாக உங்களுக்கு அமையும். எப்படி பார்த்தாலும் வேலைக்கு போகிறவங்க, தொழிலதிபர்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா அன்னைக்கு மிகவும் சிறந்த நாளாக உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் தேதி 3ஆம் தேதி மேசராசிக்கு பார்த்தோம்னாக்கா உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதியாகிய சந்திரன் 2ஆம் இடத்துல உச்சத்தில் உட்கார்றார். மிகவும் அபரிதமான அற்புதமான பொருளாதார நிலைமை மேம்படக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இது குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு நம்பத்தகுந்தமான ஒரு நல்ல தகவல்கள் நமக்கு சேரக்கூடிய நேராக அன்னைக்கு உங்களுக்கு 2ஆம் தேதி 3ஆம் தேதி அமையுங்க. வேலைக்கு போகக்கூடிய, அதாவது மேசராசிக்கு வேலைக்கு போகக்கூடியவங்க 3ஆம் தேதியும் 4ஆம் தேதியும் ஒரு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாளாக கண்டிப்பாக இருக்குதுங்க. முன்னெச்சரிக்கை இருக்கணும். வேலை செய்கிற இடத்துல நம்ம மேலே அதிகாரிகளாலேயோ முதலாளிகளாலேயோ நமக்கு ஒரு சின்ன அவப்பேரோ இல்லை வேலை செய்கிற இடத்துல ஒரு சின்ன விபத்துக்கள் நடக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால அந்த 2ஆம் தேதி 3ஆம் தேதியும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. அதாவது மேசராசி தொழிலதிபர்களுக்கு அந்த நாள் மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்குது. 2ஆம் தேதி 3ஆம் தேதி மேசராசிகர்கள், அதாவது ஆண் பெண் இருபார்களுக்குமே பெண் பார்க்க போகிறவோ, மாப்பிள்ளை பார்க்க போகவோ, இல்லை அதுக்குண்டான பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய நாளாகவோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சாதகமான பதில் இல்லைன்னா சாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக உங்களுக்கு அந்த 2ஆம் தேதி 3ஆம் தேதியும் கண்டிப்பாக அமையும். 4, 5 அந்த இரு தேதிகளுமே நம்ம மேசராசிக்காரருக்கு ஒரு சின்ன பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய தினமாக இருக்குதுங்க. கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். குடும்பத்துக்குள்ளே சில பிரச்சனைகள் வரக்கூடாது. அதாவது மேசராசிக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் மன கஷ்டம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய தினமாக இருக்கிறதுனால கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக குடும்பத்துக்குள்ளே இருக்கணுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சுமூகமாக பேசி தீர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு மன கஷ்டத்தை கொண்டு கொடுத்துட்டு போயிருங்க. அதே போல் 4ஆம் தேதி 5ஆம் தேதி ஆகிய இரு தினங்களுமே தாயாருடைய உடல் ரீதியாக கொஞ்சம் கவனம் வேணும். அவர்களுக்கு கொஞ்சம் உடல் ரீதியாக பாதிக்கப்படக்கூடிய நிலைமை இருக்கிறதுனால கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக அவங்க ஆரோக்கியத்தில் கவனம் வைங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட வகையில் ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒரு நல்ல எதிர்பார்ப்பு கிடைக்கக்கூடிய தினம் அன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு நல்ல தகவல் நம்ம வீட்டுக்கு சேரும். ஒரு பெண் பார்க்கவோ மாப்பிள்ளை பார்க்கவோ நமக்கு கண்டிப்பாக சேரும். தொழில் ஸ்தானம், அதாவது மேசராசிக்கு தொழில் அதிபர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அன்னைக்கு உங்கள் தொழிலுக்கு தேவையான ஆட்கள் சேரக்கூடிய நாளாக இருக்குது. அவர்களால் நமக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. அதே போல் தொழில் ஸ்தாபனங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் வரக்கூடிய நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் தொழில் ஸ்தாபனங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை கவனமாக இருக்கணுங்க. பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த 4ஆம் தேதி 5ஆம் தேதியும் மேசராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் விரயம் நட்டம் அப்படின்னு கொடுக்கும். அதே போல் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும், அதாவது ஸ்பெகுலேஷன் சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஷேர் மார்க்கெட்டு, ரேஸு இந்த மாதிரி இருக்கக்கூடிய தொழில்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய தினமாக இருக்கும். அந்த 4ஆம் தேதி 5ஆம் தேதியும் குடும்பத்தில் மட்டும்தான் சில பிரச்சனைகள் இருக்க முடியும். அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் பெற்ற பிள்ளைகளால் நமக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய நமக்கு கண்டிப்பாக அமையுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் தேதி 7ஆம் தேதி மேசராசிகர்களுக்கு மிகவும் அற்புதமான நாளாக இருக்குது. ராசி அதிபதி உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கிறார். கூட பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2க்கும் 7 கிரகம் 4ஆம் இடத்துல அமையுதுங்க. 3க்கும் 6 கிரகம் 4ஆம் இடத்துல அமைகிறது. அப்போது
உங்களுக்கு அந்த 6ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் மிகவும் அற்புதமான நாளாக இருக்குது. வீடு வாங்குற யோகம், வண்டி வாகனங்களை வாங்குற யோகம், மாடுகன்று வாங்கக்கூடிய யோகம், விவசாயத்திலே நம்ம விளைவித்த பொருள்கள் நமக்கு நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடிய நாளாக, இந்த வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சற்று அலைச்சல்கள் கொடுக்கக்கூடிய தினமாக இருக்கும். அது மட்டும்தான். மற்றபடி உங்களுக்கு இந்த வாரத்தில் சொல்லப்பட்ட பலன்கள் அனைத்துமே அந்த 4ஆம் தேதி 5ஆம் தேதி தவிர மற்ற அனைத்து நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். ரிஷபராசி நேயர்களே, வருகின்ற 1/8/2021 உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதிக்கு சந்திரன் உங்களுக்கு 12ஆம் இடத்துல அமர்கின்றார். அப்பொழுது அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம், இல்லை ஒரு சொத்தை விற்கணும், நல்ல லாபத்துக்கு விற்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கிற ஒரு நல்ல பண வரவை, இல்லை அசையா சொத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய தினமாக உங்களுக்கு அந்த 1ஆம் தேதி அமையுது. அதே போல் வேலைக்கு போகக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு அற்புதமான நேரம். வேலை செய்கிற இடத்துல ஒரு ப்ரொமோஷன், வேலை செய்கிற இடத்துல சம்பள உயர்வு, இந்த மாதிரி வேலைக்கு போகக்கூடிய அனைவருக்குமே ஒரு அனுகூலமான லாபகரமான தினமாக உங்களுக்கு 1ஆம் தேதி அமையுதுங்க. ரிஷபராசி கணவனோ மனைவியோ அந்த 1ஆம் தேதி கண்டிப்பாக ஒரு முன்னெச்சரிக்கை எடுக்கக்கூடிய தினமாக இருக்குது. சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் வரக்கூடிய தினமும் இருக்குதுங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் அதிபர்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ரிஷபராசி தொழில் அதிபர்களுக்கு அந்த 1ஆம் தேதி நிறுவனத்தில் புதிய முதலீடுகளை நம்ம உற்பத்திக்காக அதிக பண்ணக்கூடிய செலவுகள் வரக்கூடிய தினமாக உங்களுக்கு இருக்குது. ஒரு நல்ல தினமாக இருக்குது. தொழிலை முன்னேற்றத்திற்கு ஏற்படுத்தக்கூடிய தினமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. லாபஸ்தானம் மிக அற்புதமாக இருக்கிறதுனால மிகவும் ஒரு அனுகூலமான தினம். புதிய முயற்சிகள் கைகூடிய தினம். அதுக்காக சுப விரயங்கள் பண்ணக்கூடிய தினமாக உங்களுக்கு 1ஆம் தேதி அமையுதுங்க. 2ஆம் தேதி 3ஆம் தேதி பார்த்தாங்கன்னா, உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதியாகிய சந்திரன் உங்களுக்கு ராசியில் உச்சத்தில் வந்து அமர்கின்றார். அப்பொழுது அற்புதமான தினம். ரிஷபராசி உடன் பிறந்த சகோதர சகோதரியினால் மிக அற்புதமான லாபங்களை உங்களுக்கு தரும். கண்டிப்பாக ஒரு மேன்மையை கொடுக்கும். பொருளாதாரத்தில் சரளமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய தினம். குடும்பத்தில் புது உலகம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தினமாக உங்களுக்கு அமையும். தொழில் ஸ்தானம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அந்த தினத்தில் வந்து தொழில் அதிபர்கள் முக்கியமாக ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலமாக கண்டிப்பாக இருக்குங்க. நல்ல வரவுகள் கொடுக்கக்கூடிய தினமாக இருக்குது. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு, தெய்வ வழிபாடு, இந்த மாதிரி ஒரு கோயில் சார்ந்த வகையில் அற்புதமாக நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. 4ஆம் தேதி 5ஆம் தேதி ஆகிய 2 தினங்கள் பார்த்தீங்கன்னாக்கா குழப்பத்தை கொடுக்கக்கூடிய தினமாக ரிஷபராசிகளுக்கு வருங்க. பொருளாதாரத்தில் நல்ல மாற்றம், நல்ல எதிர்பார்ப்பு, நம்ம தேவையை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து அமையும். நமக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் பொருள்கள் வாங்கக்கூடிய தினமாக நமக்கு அமைந்தாலும் சற்று குழப்பத்தை கொடுக்கக்கூடிய தினமாக உங்களுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் முன்னெச்சரிக்கை இருக்கணுங்க. தோள்பட்டை, கை, இந்த மாதிரி சில தொந்தரவுகள் இருக்கும். அதனால் வந்து பெருமாளுக்கு நீங்கள் கொஞ்சம் அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பக்கத்தில் பெருமாள் கோயிலோ ஆஞ்சநேயர் கோயிலோ இருந்தால் நீங்கள் தாராளமாக போய் அன்னைக்கு அர்ச்சனை பண்ணிக்கலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் நீங்கள் வந்து அவர் வணங்கிட்டு போனால் உங்களுக்கு அந்த காரிய தடை கண்டிப்பாக நீங்க நல்ல எழுச்சியை உங்களுக்கு கொடுக்கும். அதே போல் தொழில் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அந்த 5ஆம் தேதி 4ஆம் தேதியும் நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தினமாக இருக்கும். புதிய வேலையாட்கள் நம்ம அமர்த்தி அவர்களால் நமக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய தினம். வம்பு வழக்குகள் நம்ம வெற்றி பெறக்கூடிய தினமாக வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. அதே போல் 6ஆம் தேதி 7ஆம் தேதி பார்த்தோம்னாக்கா, ரிஷப ராசிக்கு உங்கள் ராசி அதிபதி ராசியிலே உக்காந்திருக்கிறார். மிகவும் அற்புதமான நாளுங்க. குடும்பத்தில் மிகவும் குதூகலமான நாளில் இருக்கும். தூர பிரயாணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா விட்டு விட்டு போகக்கூடிய பிரயாணங்கள் அமையுங்க. அதாவது ஒரு 5 கிலோமீட்டரில் போய் திரும்புறது, திரும்ப 5 கிலோமீட்டரில், இந்த மாதிரி விட்டு விட்டு போகக்கூடிய பிரயாணங்கள் உங்களுக்கு அமையும். அதனால் உங்களுக்கு லாபகரமாக அமையும். வீடு இடமாற்றம், வீடு மாற்றக்கூடிய யோகம், அதை பற்றி பேச்சு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு 6ஆம் தேதி 7ஆம் தேதி கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் நடக்கும். அதுக்கான ஏற்பாடுகள் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. திருமண வயதுள்ள ஆண் பெண் இருபாலருக்குமே 6ஆம் தேதி 7ஆம் தேதியுமே ஒரு சாதகமான சூழ்நிலை, திருமணத்திற்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய தினமாக இருக்குதுங்க. ஆக மொத்தம் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த 4, 5 2 தினங்கள் தவிர மற்ற தினங்கள் அனைத்துமே ரிஷபராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய தினங்களாக இருக்கிறது. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்.
வருகின்ற 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதியாகிய சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதி இடத்துல வந்து சஞ்சரிக்கின்றார். அப்பொழுது அபரிதமான பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய தினமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கிறது. அன்னைக்கு நீங்கள் 500 ரூபா கிடைக்கணும்னு நினைக்கிற இடத்துல 5000 ரூபா கிடைக்கக்கூடிய தினமாக இருக்குது. அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கக்கூடிய அனைவருக்குமே அன்று மிகவும் அருமையான அபரிதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய தினமாக அமைஞ்சிருக்குதுங்க. பொருளாதாரத்தில் நல்ல மேன்மையை கொடுக்கக்கூடிய தினமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அதுக்கப்புறம் 2ஆம் தேதி 3ஆம் தேதி பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கின்றார். அப்படி இருந்தால் நாம் ரொம்ப நாளாக ஒரு பொருளை விற்கணும், வீடு விற்கணும், வண்டி வாகனங்கள் விற்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற காரியமெல்லாம் அன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக கை கோர்த்து வரும். அதாவது சுப விரய செலவுகள் பண்ணக்கூடிய தினமாக உங்களுக்கு அமையுதுங்க. அதே நேரத்தில் வந்து வீட்டில் இருக்கிற பொருள்கள் சற்று காணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால வீட்டில் இருக்கிறவங்க, அதுவும் முக்கியமாக வந்து பெண்கள் வந்து மிகவும் கவனத்தோடு கண்டிப்பாக இருக்கணுங்க. இல்லைனா வந்து ஏதோ ஒரு பொருள் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அன்றைக்கி உங்களுக்கு இருக்குது. அந்த மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் ஆகக்கூடிய அதாவது அதுக்கு ஏற்பாடு பண்ணக்கூடிய பெண்கள் ஆண்கள் இருபாலருக்குமே சாதகமாக ஒரு தகவல் வரக்கூடிய தினமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. ரொம்ப நாளாக நம்ம ஒரு இடத்தை எதிர்பார்த்துட்டு இருப்போம், அன்னைக்கு கைக்கூடி வரக்கூடிய தினமாக உங்களுக்கு அமையுதுங்க. மிதுன ராசி ஆண் பெண் இருபாலருக்குமே மிகவும் சாதகமான அற்புதமான நாளாக வந்து உங்களுக்கு அந்த 2ஆம் தேதி 3ஆம் தேதி கண்டிப்பாக அமையுங்க. தொழில் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மிதுன ராசி தொழிலதிபர்களுக்கு அந்த 3ஆம் தேதி 4ஆம் தேதி மிகவும் அற்புதமான நாளாக இருக்குதுங்க. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளாக இருக்குது. தொழிலில் நாம் எதிர்பார்த்ததை விட பல பங்கு நமக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக அன்னைக்கு தந்தாகுங்க. எப்படி பார்த்தாலும் தொழிலதிபர்களுக்கு மிகவும் சாதகமான அற்புத நாளாக இருக்குது. மிதுன ராசி வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த 2ஆம் தேதி 3ஆம் தேதி சரியான நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய தினம். மேலதிகாரிகள் நமக்கு லாபம், முதலாளிகள் நமக்கு பாராட்டு, இப்படி நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய தினமாக வேலைக்கு உத்தியோகத்துக்கு போகக்கூடியவங்களுக்கு சரியான ஒரு தினமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. தொழில் சிறப்பாக இருக்குது, வேலைக்கு போகவங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 4, 5 ஆகிய 2 தினங்களுமே மிதுன ராசிக்கு 2ஆம் அதிபதி ராசியிலே சஞ்சரிக்கின்றார். இந்த யோகம் மிகவும் அற்புதமான யோகம்னு சொல்லலாம். பணப்புழக்காட்டம் சரளமாக இருக்கும். அதே போல் நீங்கள் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தது வீட்டுக்கு தேவையான பொருள்கள், வீடு வாங்கக்கூடிய யோகம், வண்டி வாகனங்கள் யோகக்கூடிய யோகம், அதே மாதிரி விவசாயத்துறையை சார்ந்தவர்களுக்கு அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடிய தினமாக வந்து உங்களுக்கு 4ஆம் தேதி 5ஆம் தேதி கண்டிப்பாக அமையுங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு அதாவது திருமண வயதுள்ள ஆண் பெண் இருபாலருக்குமே சரியான ஒரு நல்ல இணக்கமான ஒரு முடிவை கொடுக்கக்கூடிய தினமாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். தொழில் சார்ந்தவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய தினமாக இருக்குங்க. எப்படி பார்த்தாலும் 4ஆம் தேதி 5ஆம் தேதி ஆகிய 2 தினங்களுமே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான தினமாக அமைஞ்சிருக்குதுங்க. அதுக்கப்புறம் 6, 7 2 தினங்கள் பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் சொந்த வீட்டில் அமைஞ்சிருக்காரு. அப்போது அங்கே 5ஆம் அதிபதியும் கூட இருக்காருங்க, உங்களுக்கு 6ஆம் அதிபதியும் கூட இருக்கார். அப்போது ஒரு நல்ல யோகம் கிடைக்கும், பொருளாதாரம் சரளமாக கிடைக்கும், நமக்கு வர வேண்டிய பணம் தானாக வரும், கேட்ட இடத்துல தானாக வந்து சேரும். அதே நேரத்தில் வந்து விரைய செலவுகளும் தண்ட செலவுகளும் ரெடியாக இருக்குது. 6ஆம் தேதி 7ஆம் தேதி விரைய செலவுகள் உரிய தினமாக இருக்கிறதுனால வண்டி வாகனங்களில் போக்குவரத்தில் போகிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக வரணும். இல்லைன்னா தண்ட செலவு, ஹாஸ்பிட்டல் செலவு ஆகிய 2 தினங்களும் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு நல்ல பண வரவு செலவுகள் பண்ணக்கூடிய ஒரு நல்ல யோகங்கள் நல்லா இருக்குது. தொழில் சார்ந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான தினமாக உங்களுக்கு அமைகிறது. நான் தொழிலில் எதிர்பாராத லாபம் கிடைக்குதுங்க. தூர பிரயாணங்கள் அப்படின்னு போகிறவங்க, யாத்திரை போகக்கூடிய யோகக்காரர்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய தினமாக உங்களுக்கு வந்து சிறப்பாக அமையும். 6ஆம் தேதி 7ஆம் தேதி மிதுன ராசிக்கு மிகவும் அற்புதமான நாளாக இருக்குது. அதே போல் செலவுகளும் வரக்கூடிய தினமாக இருந்தனால கொஞ்சம் முன்னெச்சரிக்கை இறங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு வருகின்ற 1ஆம் தேதி மிகவும் அற்புதமான நாளாக இருக்குது. வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே தொழில் அதிபர்களாக இருக்கிறவங்களும் சரி, அற்புதமான யோகம். வேலைக்கு போகிறவங்களுக்கு சம்பள உயர்வு, இல்லை டெம்பரவரியாக வேலை இருக்கிறவங்களுக்கு பர்மனன்ட் பண்ணக்கூடிய யோகம், தொழில் அதிபர்களுக்கு அபரிதமான லாபம்,
இப்படி கடக ராசிக்காரர்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய நாளாக 1ஆம் தேதி விளங்குகிறது. மிகவும் நல்ல தினமாக உங்களுக்கு அமைகிறது. 2ஆம் தேதி 3ஆம் தேதி பார்த்தோம்னா கடக ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்திலே சந்திரன் சச்சரிக்கின்றார். அப்பொழுது அற்புதமான யோகம், பொன் பொருள் வாங்கக்கூடிய யோகம், ஸ்பெகுலேஷன் சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கலைத்துறை, ரேஸு, இந்த மாதிரி தொழிலை பார்த்தீங்கன்னாக்கா நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய தினமாக அமையுது. பொன் பொருள் வரவுகள் வீடு தேடி வரக்கூடிய யோகம், ரொம்ப நாளாக நம்ம நினைச்சே பார்க்காதெல்லாம் நம்ம கைக்கூடி வரக்கூடிய தினமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. கடக ராசி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகுவோட சந்திரன் சஞ்சரிக்கின்றார். அப்பொழுது கடகராசி மூத்தவர்கள், உடன் பிறந்த மூத்தவர்களால் அண்ணன் தங்கையாக பிரச்சனைகள் வரக்கூடிய தினமாக இருக்கிறது. கொஞ்சம் கண்டிப்பாக முன் கவனம் வேணுங்க. கர்ப்பமாக இருக்கக்கூடிய கடகராசி பெண்கள் முன் கவனமாக கண்டிப்பாக இருக்கணும். சில குறைபாடுகள் வரக்கூடிய தினமாக இருக்கிறதுனால உணவு அருந்துற வகையில் இல்லை வீட்டில் இருக்கிற சுகாதார வகையில் கண்டிப்பாக ஒரு முன்னெச்சரிக்கை கண்டிப்பாக கவனத்தோடு இருக்கணும். அதே போல் கடகராசி திருமண வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்குமே அந்த 2ஆம் தேதி 3ஆம் தேதி நல்ல லாபகரமான யோகத்தை கொடுக்கக்கூடிய தினமாக உங்களுக்கு அமையும். தொழில் அதிபர்களுக்கு 2ஆம் தேதி 3ஆம் தேதி மிகவும் சால சிறந்ததாக இருக்கிறது. தூர பிரயாணங்கள் மேற்கூடிய லாபங்கள் கிடைக்கும். அதாவது யாத்திரைகள் போகக்கூடியவர்களுக்கு நல்ல லாபகரமாக சிறந்ததாக தெய்வ தரிசனங்கள் அற்புதமாக கிடைக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. 4ஆம் தேதி 5ஆம் தேதி கடகராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா அலைச்சல்கள் கொடுக்கக்கூடிய தினமாக இருக்குது. ஏன்னா ராசியாதிபதி 12ல் அதற்கு இடத்து கொடுத்த புதனும் பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் மறதி, குழப்பங்கள் கொஞ்சம் கொடுக்கும். அதே நேரத்தில் அலைச்சல் திருச்சல்கள்ங்கிறது உங்களுக்கு அந்த 4ஆம் தேதி 5ஆம் தேதி கடகராசிகர்களுக்கு கொடுக்கும். அதனால கண்டிப்பாக ஒரு முன்னெச்சரிக்கை இருக்கணும். அலைச்சல்கள் இருந்தாலும் பொருளாதாரம் சரளமாக இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த மாற்றமும் இருக்காது. அது நல்லா சரளமாகவே இருக்கும். இருந்தாலும் கவனத்தோடு இருக்கணும். கவன குறைவு, மறதி, இந்த மாதிரி வரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால முன்னெச்சரிக்கை இருங்க. எதையும் நின்று நிதானமாக யோசிங்க, நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் 6ஆம் தேதி 7ஆம் தேதி பார்த்தோம்னாக்கா கடகராசிக்கு மிகவும் அற்புதமான நாளாக இருக்குது. எல்லா கிரகங்களும் கேந்திராதிபதி எல்லாமே ராசியிலே இருக்கிறதுனால அருமையான யோகம், பொருளாதாரங்கள், வீடு, மண், மனை வாங்கக்கூடிய யோகங்கள், அதை பற்றி யோசிக்கக்கூடிய யோகங்கள், அனைத்து யோகங்களும் ஒரு கூடி வரக்கூடிய தினம்தான் கடகராசிக்கு 6ஆம் தேதி 7ஆம் தேதி மிக அற்புதமான ஒரு தினங்கள். நமக்கு நீடித்து பலன் தரக்கூடிய வீடு, மண், மனை, இந்த மாதிரி அதிர்ஷ்டகரமான யோகத்தை கொடுக்கக்கூடிய தினமாக இருக்குதுங்க. ஸ்பெகுலேஷன் சொல்லக்கூடிய துறையில் இருக்கிறவங்க, அதாவது ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க மட்டும் கண்டிப்பாக ஒரு முன்னெச்சரிக்கை இருக்கணும். இல்லைனா அன்னைக்கு உங்கள் பணம் கைவிட்டு போகக்கூடிய யோகம் இருக்குது, அதில் மட்டும் முன்னெச்சரிக்கையாக இருங்க. அன்னைக்கு முருகர் வழிபாடு செய்யுங்க. 6ஆம் தேதி 7ஆம் தேதியும் முருகர் வழிபாடு செய்யுங்க, அம்மன் வழிபாடு செய்யுங்க. அந்த செஞ்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த காரிய தடை அப்படின்னு இருக்காது. பெரிய இழப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு வராது. அன்னைக்கு உங்களுக்கு மற்ற பிரச்சனைகள் எது இருந்தாலும் பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மிகவும் நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தினமாக இருக்குது. கடகராசிக்காரர்களுக்கு 6ஆம் தேதி 7ஆம் தேதியும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு சற்று குழப்பத்தை கொடுக்கக்கூடிய நேரம். நமக்கு ஏற்கனவே உறுதியாக தரன்னு சொல்லவங்க கூட இந்த 6ஆம் தேதி 7ஆம் தேதியும் கொஞ்சம் தள்ளி போடக்கூடிய டைம் இப்போ இருக்கிறதுனால அந்த 6ஆம் தேதி 7ஆம் தேதி இரு தினங்களுமே முக்கியமாக அதை பற்றி முடிவு எடுக்கிறத கொஞ்சம் தள்ளி போடுங்க. அப்போ தான் ரொம்ப நல்லது. அந்த டைமில் எடுக்கிற முடிவு நமக்கு அவ்வளவு சாதகமாக இருக்காது. நல்லது நினைங்க, நல்லதே நடக்கும். வருகின்ற 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதியாகிய சந்திரன் உங்களுக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கின்றார். அருமையான யோகம், அற்புதமான யோகம், தூர பிரயாணங்கள், அதனால் நமக்கு லாபம். குடும்பத்தோடு தூர பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டி வரும். இல்லைனா வியாபார ரீதியாக நீண்ட பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டியது வரும். இருந்தாலும் அது நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய தினம். குலதெய்வ வழிபாடு, தெய்வ வழிபாடுகள், இந்த மாதிரி ஆசாரமாக அற்புதமாக குடும்பத்துடன் குதூகலமாக இருக்கக்கூடிய தினங்கள், அதுக்காக நம்ம செலவு பண்ணக்கூடிய தினங்கள். அந்த 1ஆம் தேதி சிம்ம ராசிக்கு மிகவும் அற்புதமான தினமாக இருக்குது. 2ஆம் தேதி 3ஆம் தேதி உங்கள் ராசிக்கு விரையாதிபதியாகிய சந்திரன் உங்களுக்கு 11ஆம் இடம், அதாவது 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்திலே அமர்கின்றார். அப்பொழுது தொழில் ஸ்தானத்திலே அமர்கின்ற சந்திரன் சுக்கிர வீடாக இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் சார்ந்த வகையிலே உபரி செலவுகள், அதாவது வண்டி வாகனங்கள், தொழிலுக்காக ஆடம்பர செலவுகள் பண்ணக்கூடிய, அதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம், எலக்ட்ரிக் ஐட்டம், மெஷினரிஸு,
இந்த மாதிரி ஆடை ஆபரணங்க செலவுகள் பண்ணக்கூடிய தினங்களாக வந்து சிம்ம ராசிக்கு அமையும். நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலைமை கண்டிப்பாக அமையுங்க. அந்த சந்திரன் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 12லே இருக்கக்கூடியதுனால கண்டிப்பாக அலைச்சலும் விரைய செலவுகளும் கூடவே நமக்கு இருக்கும். அப்போ அதை நம்ம தவிர்க்க முடியாது. அதனால ஒரு பக்கம் நமக்கு லாபம் அபரிதமான செல்வம் இருந்தாலும் முன்னெச்சரிக்கை இருக்க வேண்டியது கண்டிப்பா வேணுங்க. இல்லைன்னா விரைய செலவுகள், வைத்திய செலவுகள், அரசாங்கத்தால் நமக்கு தண்ட செலவுகள் நேரக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையும். அந்த 2ஆம் தேதி 3ஆம் தேதியும் சிம்ம ராசிகர் வந்து மிகவும் முக்கியமாக கவனமாக இருக்கணும். இல்லைன்னா பிரச்சனைகள் வரக்கூடிய தினமா இருக்குது. சிம்ம ராசி திருமண வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த 2ஆம் தேதியும் 3ஆம் தேதியும் ஒரு நல்ல யோகமான தினமாக கண்டிப்பாக அமையும். உங்களுக்கு சாதகமாக செயல்படைய தினங்களாக உங்களுக்கு அமையுதுங்க. சிம்ம ராசி தொழில் அதிபர்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மிகவும் அற்புதமான யோகமாக அந்த 2ஆம் தேதி 3ஆம் தேதி கண்டிப்பாக அமையுங்க. தொழிலுக்கு புதிய முதலீடுகள், புதிய மெஷினரிகள், கட்டுமானங்கள், இந்த மாதிரி அதற்காக சுப செலவுகள் பண்ணக்கூடிய தினமாக உங்களுக்கு அமையும். இருந்தாலும் சற்று அலைச்சல்கள் கொடுக்கும். அலைச்சல் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து சாதகமாக லாபகரமாக உங்களுக்கு அமையும். 4, 5 அந்த 2 தேதிகளுமே சிம்ம ராசிக்காரருக்கு லாபஸ்தானத்திலே சஞ்சரிக்கின்றார். ஒரு பக்கம் வரவு, ஒரு பக்கம் செலவு, இப்படிதான் இருக்குது. இருந்தாலும் பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மிகவும் நன்மை கொடுக்கக்கூடிய தினமாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்கு குரு வந்து 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் பார்வையாக உங்களுக்கு விரயஸ்தானத்தை, அதாவது உங்கள் ராசியை பார்க்கின்றார். அப்பொழுது வயிற்று வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிம்ம ராசிக்காரருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அன்னைக்கு இருக்குது. அதனால உணவு வகையில கண்டிப்பா கட்டுப்பாடு வேணும். அப்படி பக்கத்துல பெருமா கோயில் இருந்ததுன்னா தன்வந்திரி அப்படின்னு ஒரு தெய்வங்கள் இருக்கும். அவருக்கு உங்களுடைய பெயர்ல அர்ச்சனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கோளாறுகள் நிவர்த்தி ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. 4, 5 ஆகிய 2 தேதிகளுமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல வரவுகள், பொருளாதார முன்னேற்றம், எதிர்பாராம லாபங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சற்று குழப்பத்தையும் கொடுக்கக்கூடிய தினமாக இருக்கும். மறதி அதிகமாக இருக்கக்கூடிய தினமாக இருக்கும். அதே போல இடதுகன் சம்பந்தப்பட்ட வகையில கண்டிப்பா கவனம் வேணுங்க. இல்லைன்னா ஒரு தலைவலி அப்படிங்கிற பிரச்சனைகள் சிம்ம ராசிக்காரருக்கு அந்த 4ஆம் தேதி 5ஆம் தேதி கண்டிப்பா வரும். சிம்ம ராசிக்கு 6, 7 ஆகிய 2 தினங்களிலே உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதியாக சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வருகிறார். கூடவே உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, அது இல்லாமல் 4ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி ஆகிய கிரகங்கள் அனைத்துமே கூட்டு சேர்ந்து விரயஸ்தானத்திலே சனி பார்வையோடு அமர்வதனால உங்களுக்கு விரய செலவுகள், தண்ட செலவுகள் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. அதனால அன்னைக்கு வெளியே போகக்கூடியவங்க மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் போகிறோம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பங்கும் பங்காளிகள் அப்படின்னு குடும்பத்தில் உள்ளவர்களோட உறவு முறைகளில் விரிச்சல்கள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதனால எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சுமூகமாக நிதானமாக பேசி முடிவெடுங்க. அப்போதான் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இருந்தாலும் சந்திரனோடு சொந்த வீட்டில் உட்காந்து சுக்கிரன் இருக்கிறதுனால சுப செலவுகள் அப்படிங்கிற நேரமே இருக்குது. அதனால ஏற்கனவே வாங்க வேண்டிய பொருள்கள் வாங்கக்கூடிய யோகம், நகையை எடுக்கக்கூடிய நேரம், பூமி மண்மனையில ஒரு அட்வான்ஸ் போடுறதோ, அதுக்கு பணம் கட்டுறதோ, இந்த மாதிரி ஒரு சுப செலவுகளை பண்ணக்கூடிய நேரமா இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சுப செலவுகள் பண்ணக்கூடிய யோகம் இருக்கு. அதே நேரத்தில் வந்து விரைய செலவுகள் பண்ணக்கூடிய தினம் அதிகமாக இருக்கிறதுனால எதுலையும் நின்று நிதானமா பொறுமையா முடிவெடுங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். கன்னிராசி நேயர்களே, வருகின்ற 1ஆம் தேதி கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இருப்பதனால அன்னைக்கு எந்த ஒரு முடிவுமே நீங்க எடுக்க வேண்டாம். நீங்க எப்பவும் செய்யக்கூடிய வேலையை மட்டும் செய்யுங்க. அதிக முதலீடோ, அதிகமாக ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு வேலையை செய்யறதோ, இல்லை புதிய முயற்சியோ, இந்த மாதிரி எந்த ஒரு அட்வான்ஸான ஒரு முடிவு எதுவுமே எடுக்க வேண்டாங்க. அது உங்களுக்கு நல்லதா இருக்காது, பாதகமாக தான் இருக்கும். 2ஆம் தேதி 3ஆம் தேதி பார்த்தோம்னாக்கா கன்னி ராசிக்கு 9லே வந்து சந்திரன் சஞ்சரிக்கிற உச்சத்தில் அமர்கின்றார். மிகவும் அற்புதமான நாளாக உங்களுக்கு இருக்குது. நல்ல பொருளாதார முன்னேற்றம், தகப்பன் வழியிலே கன்னி ராசிக்காரருக்கு நல்ல ஒரு ஆதாயம், குலதெய்வ வழிபாடு, நீண்ட பிரயாணம், தொழில் சார்ந்த வகையில அதிக முதலீடு, இந்த மாதிரி எல்லா வகையிலுமே கன்னி ராசிக்காரருக்கு 2ஆம் தேதி 3ஆம் தேதியும் மிகவும் அற்புதமான அருமையான நாளாக உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் 4ஆம் தேதி 5ஆம் தேதி பார்த்தோம்னாக்கா உங்க ராசிக்கு வந்து 10லே சஞ்சரிக்கின்றார்.
சந்திரன் 10ல், அதாவது லாபாதிபதி 10ல் உங்களுக்கு உட்கார்றாரு. அப்போ தொழில் சார்ந்த வகையிலே புதிய முதலீடுகள், புதிய உற்பத்தி உபகரணங்கள், வேலைக்கு போகக்கூடிய தொழிலாளர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, தொழில் நிரந்தர ஆணை, இந்த மாதிரி அருமையான யோகமாக உங்களுக்கு 4ஆம் தேதி 5ஆம் தேதி இரு தினங்களுமே கண்டிப்பாக அமையும். நல்ல மேன்மையை கொடுக்கக்கூடிய தினமாக உங்களுக்கு அமையுங்க. திருமண வயதில் உள்ள கன்னிராசி ஆண் பெண் இருபாளர்களுக்குமே திருமண முடிவுக்கான அதற்கு ஒரு நல்ல நேரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உங்களுக்கு 4ஆம் தேதி 5ஆம் தேதி கண்டிப்பாக அமையும். பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சுமூகமாக, உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய தினமாக உங்களுக்கு 4ஆம் தேதி 5ஆம் தேதி சிறப்பாக இருக்குதுங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய பெற்றோர்களால் நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அந்த 4ஆம் தேதி 5ஆம் தேதி அமைகிறது. 6ஆம் தேதி 7ஆம் தேதி பார்த்தோம்னா கன்னிராசிக்கு மிகவும் யோககரமான நாளாக இருக்குது. அதே போல கணவன் மனைவிக்கு இடையே சில பிரச்சனைகள் வரக்கூடிய தினமாகவும் உங்களுக்கு 6ஆம் தேதி 7ஆம் தேதி இருக்குதுங்க. அதனால வரக்கூடிய லாபங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சற்று குறைவாக இருக்கும். சில நேரத்தில் நமக்கு நட்டத்தை கொடுக்கக்கூடிய தினமாகவும் 6ஆம் தேதி 7ஆம் தேதி கண்டிப்பாக இருக்கும். அதனால அதிக முதலீடு போட்டு பண்றதோ இல்லை அதிகப்படியான வருமானத்தை எதிர்பார்த்து இருக்கிறதோ அவ்வளவு சரியா இருக்காது. எப்படி பார்த்தாலும் 6ஆம் தேதி 7ஆம் தேதி ஒரு யோகமான நல்ல நாளாக இருந்தாலும் சற்று விரைய செலவுகளையும் தண்ட செலவுகளையும் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால கண்டிப்பா நிதானமா யோசிச்சு எந்த ஒரு முடிவு எடுங்க, உங்களுக்கு நல்லதா இருக்கும். நல்லது நினைங்க, நல்லதே நடக்கும். வருகின்ற 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதியாகிய சந்திரன் உங்களுக்கு 7லே அமர்கின்றார். அப்பொழுது வங்கித்துறை, அரசாங்கத்துறை, இந்த துறையில உங்கள் தொழில் ஸ்தாபனங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் உபகரணங்களும் கிடைக்க மிக சிறந்த நாளாக 1ஆம் தேதி உங்களுக்கு அமைகிறது. 2ஆம் தேதி 3ஆம் தேதி பார்த்தோம்னா துலா ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. ராகுவோட சந்திரன் சஞ்சரிக்கின்றார். அப்பொழுது மிகவும் குழப்பமான சூழ்நிலைகள், உடல் ஆரோக்கியத்திலே குறைபாடுகள், இந்த மாதிரி உடல் சார்ந்த வகையில் சில தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய தினமாக உங்களுக்கு 2ஆம் தேதி 3ஆம் தேதி அமையுது. அதற்கு அடுத்தால் பார்த்தீங்கன்னா முக்கியமான முடிவுகள், தொழில் சார்ந்த வகையில் குடும்ப சம்பந்தப்பட்ட முடிவுகள், இல்லை ஒரு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட முடிவுகள், நீண்ட பலனை அளிக்கக்கூடிய நமக்கு முடிவுகள், எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல முடிவுகளுமே அந்த 2ஆம் தேதி 3ஆம் தேதி எந்த காரணத்தோடு எடுக்க வேண்டாம். அதே நேரத்தில் உடல் ரீதியாக கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். வீடுங்களில் கண்டிப்பாக கவனக்குறைவோடு இருந்துட்டீங்கன்னா வீட்டில் திருட்டு போகிறது, பொருள் களவாடப்படக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அந்த 2ஆம் தேதி 3ஆம் தேதி துளாராசிகர்களுக்கு அவ்வளவு சாதகமான தினம் இல்லை. அதுக்கப்புறம் 4ஆம் தேதி 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா துலா ராசிக்கு மிகவும் அற்புதமான நாள், நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். பெற்றோர்களால் உங்களுக்கு லாபம், உங்களால் பெற்றோர்களுக்கு லாபம். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல சிறந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய தினம், நீண்ட பிரயாணத்தை கொடுக்கக்கூடிய தினம், தொழில் சார்ந்த வகையில் அதிக பிரயாணத்தை போய் நல்ல லாபத்தை பார்க்கக்கூடிய தினமாக இருக்குது. துளாராசி வேலைக்கு போகக்கூடியவர்கள் அனைவருக்குமே அந்த 4ஆம் தேதி 5ஆம் தேதி நாம எதிர்பார்க்கறத விட அதிக லாபம். வியாபாரம் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு அனைவருக்குமே துளாராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல லாபகரமாக நாளாக அந்த 4ஆம் தேதி 5ஆம் தேதி கண்டிப்பா அமையுங்க. அதே போல இந்த ரேஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, ஸ்பெகுலேஷன் துறை சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட் துறை, லாட்ரி சீட்டு, இந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை நம்பி இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு அந்த 4ஆம் தேதி 5ஆம் தேதி மிகவும் அற்புதமான நாளாக இருக்குது. நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய தினமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அதுக்கப்புறம் 6ஆம் தேதி 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா துலா ராசிக்கு உங்க ராசியில 10ஆம் இடத்திலே சந்திரன் சச்சரிக்கின்றார். அப்பொழுது சுக்கிரன், சூரியன், செவ்வாய் அனைவருமே கூட்டு கிரகங்களாக அமைகிறது. நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக அமைகிறது. தொழில் அமைப்பிலே நல்ல முன்னேற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, தொழில் அதிபர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அபரிதமான லாபங்களை கொடுக்கக்கூடிய தினமாக அந்த 6ஆம் தேதி 7ஆம் தேதி இரு தினங்களுமே மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கிறது. தொழில் அதிபர்கள் பார்த்தீங்கன்னா புதிய பொருள்கள் வாங்குவதற்கான திட்டம், புதிய கட்டடங்கள் கட்டுவதற்கான திட்டங்கள், உபகரணங்கள் வாங்குவதற்கான திட்டங்கள், இது அனைத்துமே சந்தேகமின்றி நிறைவு பெறக்கூடிய நாளாக உங்களுக்கு 6ஆம் தேதி 7ஆம் தேதி இரு தினங்களுமே மிக சிறப்பாக அமையும். துளாராசி திருமண வயதில் உள்ள ஆண் பெண் இருபாளருக்குமே அது 6ஆம் தேதி 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல முடிவை கொடுக்கக்கூடிய தினம், நமக்கு சாதகமாக ஒரு முடிவை ஏற்படுத்தக்கூடிய தினமாக அமைகிறது. கலைத்துறையில் உள்ள அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா
மிகவும் அற்புதமான நாளாக இருக்கிறது. புதிய முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும். எதிர்பார்த்த வகையில் அனைத்தும் அமையும். நல்லது நினைங்க, நல்லதே நடக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, வருகின்ற 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியாக சந்திரன் 6லே சஞ்சரிக்கின்றார். அப்பொழுது சற்று கவனமாக இருக்க வேண்டிய தினமாக உங்களுக்கு இருக்கிறது. இல்லைனா அப்பா மகன் உறவு முறைக்குள்ள சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் பிரச்சனைகள் வரக்கூடிய தினம். இல்லைன்னா அவர்களுக்கு, அதாவது பெற்ற தந்தைக்கு உடல் ரீதியாக பிரச்சனைகள் வரக்கூடிய தினமாக இருக்கிறது. ஏற்கனவே வைத்திய செலவுகள் இருந்தால் அது அதிக பண்ணக்கூடிய நேரம். அதனால கண்டிப்பா தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் வேணுங்க. கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகளுக்குரிய இடம். குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக அன்னைக்கு நீங்கள் போய் செஞ்சீங்கன்னா மிகவும் நல்லதுங்க. இல்லைன்னா அந்த பிரச்சனைகள் வலுவடையக்கூடிய தினமாக உங்களுக்கு அதிகமாக இருக்குது. 2ஆம் தேதி 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு உங்கள் பாக்கியாதிபதி 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கின்றார். அப்பொழுது திருமண வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்குமே திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் நமக்கு கண்டிப்பாக சாதகமாக நடையும். எதிர்பார்த்த மாதிரி ஒரு இடங்கள் ஒரு பெண்ணோ ஆணோ அமையக்கூடிய வாய்ப்புகள், இல்லை உறுதி பண்ணக்கூடிய பேச்சுவார்த்தைகள், இதெல்லாம் உங்களுக்கு அந்த 2ஆம் தேதி 3ஆம் தேதி மிகவும் சாதகமாக அமையும். அதே போல் உங்கள் விருச்சிக ராசிக்கு பாக்கியாதிபதியாகிய சந்திரன் 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால அரசாங்க தொழில் வகையில் நமக்கு ஆதாயம் கிட்டும். அரசாங்கத்தால் நமக்கு ஆதரவு கிட்டும். அரசியல்வாதிகளால் நமக்கு ஆதரவு நமக்கு கிடைக்கும். அதனால் அந்த 3ஆம் தேதி 2ஆம் தேதி அந்த இரு தினங்களுமே மிகவும் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய தினங்களாக இருக்குதுங்க. தொழில் நடத்தக்கூடிய தொழில் அதிபர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு அதிக லாபத்தை கொடுக்கக்கூடிய தினங்களாக கண்டிப்பாக அமையும். தொழிலிலே புதிய முதலீடுகள், புதிய கூட்டு ஒப்பந்தங்கள், புதிய கூட்டாளிகள், இந்த மாதிரி தொழில் சார்ந்த வகையிலே நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே உங்களுக்கு அந்த நாட்கள் அமையும். எப்படி பார்த்தாலும் விருச்சிக ராசிக்கு 2ஆம் தேதி 3ஆம் தேதி நன்மையை செய்யக்கூடிய நாளுகளாக இருக்குதுங்க. 4ஆம் தேதி 5ஆம் தேதி பார்த்தோம்னாக்கா விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நீங்கள் எப்பவும் போல மற்ற வேலையை செஞ்சுக்கிட்டு இருங்க. ஒரு முக்கியமான முடிவுகள், அதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட முடிவுகளோ இல்லை கல்வித்துறை சம்பந்தப்பட்ட முடிவுகளோ, அதாவது வேற இந்த சொத்துக்கள் வாங்குவது விற்பது இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட முடிவுகளோ, நீண்ட பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல முடிவுகளோ, எந்த ஒரு முடிவுமே நீங்க 4ஆம் தேதி 5ஆம் தேதி எடுக்காதீங்க. அது உங்களுக்கு சாதகமாக இருக்காது, பாதகமாக தான் இருக்கும். 6ஆம் தேதி 7ஆம் தேதி பார்த்தோம்னாக்க நம்ம விருச்சிக ராசிக்கு பாக்கியாதிபதியில நமக்கு சந்திரன் சொந்த வீட்டில் அமர்கின்றார். எல்லா வகையிலும் உங்களுக்கு யோகம் கிட்டும். தெய்வ வழிபாடுகள், நீண்ட பிரயாணம், மனைவியினால் நமக்கு யோகம், மனைவி வீட்டாரினால் நமக்கு யோகம், கணவனாவோ மனைவியோ எப்படி பார்த்தாலும் கணவனான மனைவிக்கும் மனைவியான கணவனுக்கும் அதிக யோகத்தை கொடுக்கக்கூடிய தினங்களாக உங்களுக்கு 6ஆம் தேதி 7ஆம் தேதி இரு தினங்களுமே மிகவும் நன்மை பயக்கக்கூடிய தினங்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. தொழில் சார்ந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா மிகவும் அற்புதமான தினம். அதாவது நம்ம தொழில் சார்ந்த இன்னைக்கு ஒரு 10,000 நமக்கு ரெகுலராக கிடைக்குதுன்னு அன்னைக்கு 15,000 20,000 அப்படி அதிகப்படியான வருமானத்தை கொடுக்கக்கூடியவர்கள் தொழிலதிபர்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. வேலைக்கு போகக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மிகவும் நன்மை கொடுக்கக்கூடிய, இருந்தாலும் வண்டியில போக்குவரத்துல போறது வர்றது கண்டிப்பா ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு சுக்கிரனும் சந்திரன் சூரியன் எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால போக்குவரத்துல போறதுல காரு பைக் இந்த மாதிரி போயிட்டு வரதுல கண்டிப்பா 6ஆம் தேதி 7ஆம் தேதி கவனமோட இருக்கணுங்க. விருச்சிக ராசி தொழில் அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா விரைய செலவுகள் அப்படின்னு இருக்குங்க. அதனால தொழில் ஸ்தாபனங்கள் பண்ணக்கூடிய இடத்துல நமக்கு தண்டமோ விரயமோ நெருப்பு சம்பந்தப்பட்ட வகையில் நமக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய தினம் இருக்கிறதுனால கண்டிப்பா தொழில் ஸ்தாபனம் நடத்தக்கூடியவர்கள் முன்னெச்சரிக்கையாக கம்பெனியில முழு கவனத்தோடு இருக்க வேண்டியது மிகவும் அவசியங்க. நீண்ட பிரயாணங்கள் கண்டிப்பா அன்னைக்கு செய்ய வேண்டாம். அந்த பிரயாணங்கள் நமக்கு சாதகமாக இருக்காது, இல்லைன்னா தடையா இருக்கும், இல்லை போற காரியங்கள் நமக்கு வெற்றி அடையாது. இப்படி பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய தினமா விருச்சிக ராசிக்கு அந்த 6-7 அமையும். 6-7 நமக்கு சாதகம் நல்ல ஒரு அமைப்பை கொடுத்தாலும் விரயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால விருச்சிக ராசிக்காரர்கள் 6-7 சற்று முன் கவனத்தோடு தீர்க்கமாக கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே டைம்ல அந்த 6ஆம் தேதி 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா விருச்சிக ராசி திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய தினமாக அமையுது. அன்றைக்கு வரக்கூடிய தகவல் நமக்கு சாதகமாக நாம் எதிர்பார்த்த வகையில் ஒரு நல்ல தகவல் கொடுக்கக்கூடிய தினமாக உங்களுக்கு அமையுதுங்க. மிகவும் சாதகமாக
நன்றாக அமைஞ்சிட்டு இருக்குங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். தனுசு ராசி நேயர்களே, வருகின்ற 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியாகிய சந்திரன் இருந்தாலும் யோகத்தை கொடுக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். அப்பொழுது நல்ல யோகம், நல்ல அமைப்பு, நல்ல பொருளாதார முன்னேற்றம், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய தினமாக அமையும். பெற்ற பிள்ளைகளுக்கு சுப செலவுகள் பண்ணக்கூடிய தினமாகவும் உங்களுக்கு இருக்குங்க. அதே போல் விரைய செலவுகளும் அன்னைக்கு இருக்குது. அதனால் பெற்ற பிள்ளைகள் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் வேணுங்க. ஒரு பக்கம் நமக்கு ஆதாயம், பொருளாதாரம், பணம் சரளமாக வந்து போகிற யோகங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பெற்ற பிள்ளைங்களால் நமக்கு கொஞ்சம் விரைய செலவுகள் இருக்கக்கூடிய தினமாக இருக்குது. ஷேர் மார்க்கெட்டுங்க, ஸ்பெகுலேஷன் துறை சொல்ல ரேஸ் சூதாட்டம் இதில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். இல்லைன்னா கைப்பொருள் விரயமாகும். 2ஆம் தேதி 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு உங்கள் 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல ராகுவோட சஞ்சரிக்கின்றார். அப்போது 6ல் சந்திரன் இருந்து ராகுவோட இருக்கிறதுனால சில பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், வேண்டாத விருப்பங்கள், பெற்ற தாய்க்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், இந்த மாதிரி சகல விதத்திலேயே குழப்பத்தை கொடுக்கக்கூடிய தினமாக உங்களுக்கு இருக்குது. ஒரு பக்கம் நமக்கு எதிர்பாராம ஆதாயம் வரவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதிகப்படியான நமக்கு மனக்குழப்பங்கள், கஷ்டங்கள் இருக்கிறதுனால அந்த 2ஆம் தேதி 3ஆம் தேதி தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஜாக்கிரதையா இருக்கணும். அன்னைக்கு எடுக்கிற முடிவு எல்லாமே தப்பா இருக்கும். அதனால அந்த 2ஆம் தேதி 3ஆம் தேதி தனுசு ராசிக்கு யோகமான நாளா இருந்தாலும் அதிகப்படியான நமக்கு விரயங்கள், குழப்பங்கள், விஷம் சம்பந்தப்பட்ட வகைகள், தேள் பூரா இந்த மாதிரி விஷ சம்பந்தப்பட்ட வகையில் நமக்கு குற்றங்கள் இருக்குதுங்கிற காரணத்தினால கண்டிப்பா நீங்க முன்னெச்சரிக்கையா இருக்கணும். 4ஆம் தேதி 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு 8ஆம் அதிபதி 7ல் இருக்கார், புதன் சொந்த வீட்டில் இருக்கார். அப்பொழுது மிகவும் அற்புதமான யோகம். வங்கித்துறை, இது மாதிரி அரசாங்கத்துறை, அரசியல்வாதிகள், இந்த மாதிரி எல்லாருக்குமே நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய தினமா நீங்க நினைக்கிற மாதிரி கண்டிப்பா நடக்கும். நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய தினமா இருக்குதுங்க. தனுசு ராசி திருமண வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்குமே திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மிகவும் சாதகமாக நாம நம்ப தகுந்த மாதிரி ஒரு நல்ல முடிவை எடுக்கக்கூடிய தினமாக அமைகிறது. மிகவும் சிறப்பாக இருக்கிறது. தனுசு ராசிக்கு 4ஆம் தேதி 5ஆம் தேதி கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல இணக்கமான சுமூகமான உறவுகள் ஏற்படக்கூடிய தினமாக இருக்குதுங்க. அற்புதமான தினமாக உங்களுக்கு அன்னைக்கு இருக்கு. அதே போல அந்த 6ஆம் தேதி 7ஆம் தேதி பார்த்தோம்னாக்க தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அன்னைக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுங்க. எந்த ஒரு முடிவையும் நீங்க அன்னைக்கு எடுக்க வேண்டாம். சப்போஸ் நம்ம ஏற்கனவே ஒரு பல முடிவுகள் அன்னைக்கு பண்ணலாம், இதை ஒரு முடிவை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அன்னைக்கு வச்சிருந்தா அதை தள்ளி போட்டுருங்க. அந்த எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு பாதகத்தை தவிர சாதகத்தை ஒருபோதும் உங்களுக்கு தராது. உங்களுக்கு விரயத்தையும் நட்டத்தையும் கொடுக்கறதுனால அந்த 6ஆம் தேதி 7ஆம் தேதி மிகவும் ஜாக்கிரதையாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் இருக்கணும். அதே போல ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட் கண்ணி, அதாவது தனுசு ராசி ஹார்ட் பேஷண்டா இருந்தா அன்னைக்கு லேசான தொந்தரவுகள் வரக்கூடிய தினமா இருக்கிறதுனால உணவு வகையில கட்டுப்பாடு கண்டிப்பா வேணும். முன்னெச்சரிக்கையா இருங்க. தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பா கவனம் வேணும். 6ஆம் தேதி 7ஆம் தேதி தனுசு ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைக்கு உரிய தினமா இருக்கிறதுனால, விரயங்கள் கொடுக்கக்கூடிய தினமா இருக்கிறதுனால எந்த காரணத்தை கொண்டும் புதிய முயற்சியோ புதிய முதலீடோ தூர பிரயாணமோ எதுவுமே வேண்டாம். நீங்க யூஸ்வலா என்ன செய்வீங்களோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த வகையில் பிரச்சனைகள் வராது. அதே போல அம்மனுக்கு அந்த 6ஆம் தேதி 7ஆம் தேதி அம்மனுக்கு நீங்க அர்ச்சனை பண்ணிக்கங்க, முருகருக்கு அர்ச்சனை பண்ணிக்கங்க. அந்த 2 தினங்களுமே நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்கள் உங்களை கஷ்டத்திலிருந்து கண்டிப்பா காப்பாற்றும். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். மகர ராசி நேயர்களே, வருகின்ற 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதியாகிய சந்திரன் உங்களுக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். அப்பொழுது பூமி, மண், மனை, வண்டி, வாகனங்கள், வியாபார ஸ்தானங்கள் இப்படி சொல்லக்கூடிய இடத்துல சந்திரன் இருப்பதனால உங்களுக்கு அந்த துறைகள் சம்பந்தப்பட்ட பொருளாதாரங்கள் மிகவும் சரளமாக இருக்கும். அது தாயினால் நமக்கு ஆதாயம், வீடு மண் மனையினால் நமக்கு ஆதாயம், வீடு வாங்கக்கூடிய யோகம், வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு சுப செலவுகளை பண்ணக்கூடிய தினமாக உங்களுக்கு 1ஆம் தேதி அமையுங்க. உங்களுக்கு சுப யோகத்தை கொடுக்கக்கூடிய தினமாக 1ஆம் தேதி இருக்கிறது.
2ஆம் தேதி 3ஆம் தேதி பார்த்தோம்னாக்க உங்களுக்கு 7ஆம் அதிபதியாக சந்திரன் 3ஆம் இடத்து, அதாவது 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கின்றார். ராகுவோடு இருப்பதனால, அது உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருப்பதனால பெற்ற பிள்ளைகள் உடல் ஆரோக்கியத்திலே கண்டிப்பாக கவனம் வேணும். அதுவும் இல்லாமல் உங்களுடைய அதாவது பூர்வீக சொத்துன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மூதாதைகள் சொத்து சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளும் குழப்பங்களும் வரவறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதனால அந்த சம்பந்தப்பட்ட வகையில், அதாவது நம்ம அப்பாவோட உடன் பிறந்தவர்களுடைய அந்த சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் பேச்சுவார்த்தைகள் மிகவும் சுமூகமாக இருக்கணுங்க. இல்லைன்னா கண்டிப்பாக வம்பு வழக்கு பிரச்சனைன்னு உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அந்த ரேஸு, சூதாட்டம், லாட்ரி இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஸ்பெகுலேஷன் துறையை சார்ந்தவங்க அனைவருமே முன்னெச்சரிக்கையாக கண்டிப்பாக இருக்கணுங்க. அன்னைக்கு நீங்கள் பெரிய முதலீடோ இன்வெஸ்ட்மெண்ட் ஏதோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பணம் விரயம் ஆகக்கூடிய தினமாக உங்களுக்கு இருக்குது. அதனால் மகர ராசிக்காரர்களுக்கு 2ஆம் தேதி 3ஆம் தேதியும் நமக்கு சாதகமாக இருக்காது, பாதகத்தை கொடுக்கக்கூடிய தினமாக இருக்குதுங்க. அதே போல் கணவன் மனைவிக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சிறு சிறு பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய தினமாக இருக்குது. அதனால் எதாக இருந்தாலும் பேசி முடிவு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா வம்பு வழக்கு பிரச்சனைகள் வந்து சேர்ந்துருங்க. 4ஆம் தேதி 5ஆம் தேதி பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கின்றார். புதனோடு இருப்பதனால மகர ராசிக்காரர்களுக்கு மனக்குழப்பம், மறதி, மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா எதிர்பாராமல் மன உளைச்சல்கள், மன கஷ்டம், இந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் பல குழப்பங்களை கொடுக்கக்கூடிய தினமாக உங்களுக்கு 4ஆம் தேதி 5ஆம் தேதி வருதுங்க. அதே போல் மகர ராசி வேலைக்கு போகக்கூடிய நேயர்கள் அனைவருக்குமே அது சாதகமாக தினமாக இருக்குது. நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், நல்ல சம்பள உயர்வு, வேலையில் பர்மனண்ட், இந்த மாதிரி தொழில் சார்ந்த நம்ம செய்யக்கூடிய வேலை சார்ந்த விஷயங்கள்ல நமக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய தினமாக உங்களுக்கு இருக்குது. அதே போல மகர ராசிக்காரர்களுக்கு ஆணோ பெண்ணோ, கணவன் மனைவி இவர்களுக்குள்ள பிரச்சனைகள் வரக்கூடிய நேரம், தண்ட செலவுகள் வரக்கூடிய நேரம் இருக்கு. அதனால 4ஆம் தேதி 5ஆம் தேதி கண்டிப்பாக கவனத்தோடு இருக்கணுங்க. மகர ராசி தொழில் அதிபர்கள் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் தேதி 5ஆம் தேதி மிகவும் அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய தினம். தொழில் சார்ந்த வகையில் நீண்ட பிரயாணங்களே போகிறது. நீண்ட பிரயாணம் போனாலும் அதற்கேற்ற வருமானங்கள் நமக்கு சேர்ந்தக்கூடிய நேரம். அதாவது குலதெய்வ வழிபாடு, சிறந்த கோயில் யாத்திரைகள், இந்த மாதிரி பிரயாணங்கள் போகக்கூடிய தினமாக உங்களுக்கு அந்த 4ஆம் தேதி 5ஆம் தேதி கண்டிப்பாக இருக்குங்க. உங்களுக்கு 6ஆம் தேதி 7ஆம் தேதி பார்த்தோம்னாக்கா உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி சொந்த வீட்டிலேயே அமர்கின்றார் சந்திரன். அது மிகவும் அற்புதமான யோகம். கூட செவ்வாய் இருக்கின்றார். அப்பொழுது மனைவியினால் யோகம், வங்கித்துறையினால் யோகம், அரசாங்கத்தால் நமக்கு யோகம், இந்த மாதிரி எல்லா அனுகூலமான யோகங்களும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நல்லது எதிர்பார்க்கக்கூடிய யோகங்கள் நமக்கு இருக்கு. அதே போல 8ஆம் அதிபதியாகிய சூரியனும் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உடல் சார்ந்த வகையில கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் வரக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அதனால முன்னெச்சரிக்கையா எதையும் நின்று நிதானமா யோசிச்சு முடிவெடுங்க. அப்பதான் நமக்கு சாதகமாக இருக்கும். இல்லைன்னா பாதகத்தை கொடுத்து விடும், கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையை உண்டு பண்ணிடும். முன்னெச்சரிக்கையா இருங்க. ஏன்னா இப்ப ராசியிலே சனி இருந்து 7ஆம் பார்வையாக இருந்து சந்திரனும் சனி சப்த பார்வையாக பார்க்கறதுனால கண்டிப்பா பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 6ஆம் தேதி 7ஆம் தேதி மிகவும் முக்கியமா கணவன் மனைவிக்குள்ள விரைச்சல் வரத்தோட வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கவனமா கண்டிப்பா இருக்கணுங்க. தொழில் முனைவர், தொழில் அதிபர்களுக்கு பார்த்தீங்கன்னா அற்புதமான நாள். தொழிலுக்காக புதிய இன்வெஸ்ட்மெண்ட், தொழில் வண்டிகள் வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, புதிய இடங்கள் வாங்குறது, செட்டு போடுறது, இந்த மாதிரி உற்பத்தியை அதிக பண்ணக்கூடிய வகையில் சுப செலவுகளை பண்ணக்கூடிய தினமாக உங்களுக்கு 6ஆம் தேதி 7ஆம் தேதி அமையுதுங்க. மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய தினமாக உங்களுக்கு அமையுது. நல்லது நினைங்க, நல்லதே நடக்கும். கும்பராசி நேயர்களே, வருகின்ற 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதியாக சந்திரன் உங்களுக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே அந்த 1ஆம் தேதி உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய தினமாக இருக்குது. பொருளாதாரத்தில் உங்களுக்கு எவ்வளோ ஒரு மாற்றங்கள் இருக்காது, பெரிய மாற்றங்கள் எதுவும் இருக்காது, ஏற்ற இறக்கங்கள் பெரிய அளவுக்கு இருக்காது. எப்பவும் போல சீரான முறையிலே போய்கிட்டு இருக்கும். இருந்தாலும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் மனஸ்தாபம், பிரச்சனைகள் வரக்கூடிய தினமாக உங்களுக்கு இருக்குது. அதே போல வண்டியில், காரில், போக்குவரத்தில் போகக்கூடிய வரக்கூடிய இடங்கள்ல ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லைன்னா தோள்பட்டை, கை, இந்த மாதிரி இடங்கள்ல லேசா வலி, விபத்துக்கள் வரக்கூடியான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால 1ஆம் தேதி மிகுந்த எச்சரிக்கையோட கண்டிப்பா இருக்கணும். இல்லைன்னா வம்பு வர்றதுக்கான வழக்குகள் ரொம்ப அதிகமா இருக்கு. கும்பராசி
திருமண வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்குமே 1ஆம் தேதி சாதகமான சூழ்நிலையாக இருக்கும். நினைத்தது நினைத்தபடி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், எதிர்பார்த்த தகவல்கள் இதெல்லாம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுகமாக போகக்கூடிய தினமாக 1ஆம் தேதி கண்டிப்பாக இருக்குங்க. தொழில் சார்ந்த வகையில கும்ப ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த 1ஆம் தேதி சற்று எதிர்பாராம பிரச்சனைகளையும் வம்பு வழக்குகளையும் கொடுக்கக்கூடிய தினமாக இருக்குது. அதனால தொழிலதிபர்கள் அன்று முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டிய தினமாக 1ஆம் தேதி கண்டிப்பாக இருக்குதுங்க. 2ஆம் தேதி 3ஆம் தேதி பார்த்தோம்னாக்கா உங்க கும்பராசிக்கு 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல ராகுவோடு சஞ்சரிக்கின்றார். அப்பொழுது தாயின் உடல் நிலையிலே மிகுந்த கவனம் கண்டிப்பாக வேணுங்க. விஷம் சம்பந்தப்பட்ட வகையில உபாதைகள் வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உள்ளது. அதே போல விவசாயத்துறையில் உள்ள அனைவருக்குமே கால்நடைகள் பராமரிப்பில் மிகவும் கவனம் கண்டிப்பாக வேணுங்க. விவசாயத்துறையில் சற்று நட்டங்கள் மன குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால 2ஆம் தேதி 3ஆம் தேதி மிகுந்த கவனத்துடன் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கணும். அதே நேரத்தில் சுப செலவுகள், வீடு கட்டுவதற்கான ஆரம்ப திட்டங்கள், அதுக்கான முயற்சிகள் இதெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய தினமாக, செலவுகள் பண்ணக்கூடிய தினமாக உங்களுக்கு அந்த 2ஆம் தேதி 3ஆம் தேதி இருக்குதுங்க. தொழில் சார்ந்த வகையில் கும்பராசி தொழிலதிபர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த 2ஆம் தேதி 3ஆம் தேதி மிகவும் ஒரு நல்ல அனுகூலமாக இருக்கும். தொழில் சார்ந்த வகையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. முன்னேற்றத்துக்கு உண்டான வாய்ப்புகள், அதற்கான பிளான்கள், அதற்கான ஆயத்தமான வேலைகள் இதெல்லாம் ஈடுபடக்கூடிய வகையில் உங்களுக்கு 2ஆம் தேதி 3ஆம் தேதி கண்டிப்பாக இருக்கும். அன்று பார்த்தீங்கன்னாக்கா கும்பராசி சம்பந்தப்பட்ட கலைத்துறை அதிபர்களுக்கும் கலைஞர்களுக்கும் ஸ்பெகுலேஷன் சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய தொழில் செய்பவர் அனைவருக்குமே மிக சிறந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய தினமாக இருக்கும். கும்பராசி தாய்மாமன் வகையில சற்று பிரச்சனைகளும் வம்பு வழக்குகளும் வரக்கூடிய தினம். அதாவது மன ரீதியாக மன குழப்பங்கள் வரக்கூடிய தினமாகவும் இருக்கும். அதனால ஒரு வகையில நமக்கு நல்ல ஆதாயம், பொருளாதார முன்னேற்றம், அதிர்ஷ்டங்கள், நல்ல வாய்ப்புகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தேவையில்லாம மனக்குழப்பங்கள் அப்படின்னு இருக்குது. பெற்ற பிள்ளைகளை நினைச்சு மன வேதனைகள் கொஞ்சம் படக்கூடிய தினமும் இருக்குது. அதே போல அவங்களுக்கு சுப செலவுகள் பண்ணக்கூடிய தினமாகவும் உங்களுக்கு 4ஆம் தேதி 5ஆம் தேதி இருக்குது. எப்படி பார்த்தாலும் 4ஆம் தேதி 5ஆம் தேதி கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாளுக்காக இருக்குது. அதே நேரத்தில் மன வேதனைகளை கொஞ்சம் கொடுக்கக்கூடிய தினமாக இருக்குதுங்க. அதனால கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இந்த கும்பராசி திருமண வயதுடைய ஆண் பெண் இருப்பாளருக்குமே 4ஆம் தேதி 5ஆம் தேதி மிகவும் அற்புதமான நாளாக இருக்குது. நல்ல வரவுகள் வரக்கூடிய நாளாக இருக்குது. குடும்ப உறுப்பினர் ஒருவர் வரக்கூடிய தினமாக இருக்குது. அதாவது புத்திர பாக்கிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தகவல் வரக்கூடிய தினமாக உங்களுக்கு 4ஆம் தேதி 5ஆம் தேதி கண்டிப்பாக அமையும். நல்ல ஒரு தகவல் வரும். இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். அப்படி ஒரு தினமாக கும்பராசிக்காரர்களுக்கு அந்த 4ஆம் தேதி 5ஆம் தேதி இருக்குதுங்க. 6ஆம் தேதி 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதி 6லேயே இருக்காருங்க. செவ்வாய் 3க்கும் 10ஆம் அதிபதி ஆகி 6ஆம் இடத்துல இருக்காரு. சனி ராசி அதிபதியாகி அவங்கள பார்க்குறாரு. அப்போ வம்பு வழக்கு பிரச்சனைகள், இந்த மாதிரி களவு போகிறது, பொருள் திருட்டு போகிறது, உடல் ரீதியாக பிளட் சர்க்குலேஷன், அதாவது WBCன்னு சொல்லக்கூடிய இரத்த அணுக்கள் கம்மி, உடல் ஆரோக்கிய குறைவு, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய தினமாக உங்களுக்கு 6ஆம் தேதி 7ஆம் தேதி கண்டிப்பாக இருக்குங்க. கும்பராசி தொழில் அதிபர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாதகமாக எனக்கு ஒரு நல்ல முடிவு, ஒரு நல்ல முயற்சி, ஒரு நல்ல முன்னேற்றம் இதெல்லாம் 6ஆம் தேதி 7ஆம் தேதி கண்டிப்பாக இருக்கும். கும்பராசி ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும், பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும் பிரச்சனைகள் வரக்கூடிய தினமாக இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவுக்கிடையே பிரச்சனைகள் வருவதற்கு வலுவாக இருக்கிற காரணத்தினால நீங்கள் இந்த 6ஆம் தேதி 7ஆம் தேதி இரு தினங்களுமே மிகவும் ஜாக்கிரதையாகவும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணுங்க. கும்பராசிகருடைய தகப்பனார் வகையிலே நல்ல யோகங்கள், பிரச்சனைகள் தாராளமாக நமக்கு போய்கிட்டு இருக்கு. தாயார் உடல்நிலையில பெரிய பாதிப்புகள் எதுவும் உங்களுக்கு இருக்காது. 6ஆம் தேதி 7ஆம் தேதி கும்பராசிக்காரர்களுக்கு சற்று பாதிப்பு அதிகமாக வரக்கூடிய காரணத்தினால எந்த ஒரு முடிவும் நிதானமாக முடிவெடுத்து செய்யுங்க. முக்கியமாக வேலைக்கு போகக்கூடிய ஆட்கள் அனைவருக்குமே 6ஆம் தேதி 7ஆம் தேதி அதிக பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய தினமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக முன்னெச்சரிக்கையாக இருக்கணுங்க. நல்லது நினைங்க, நல்லதே நடக்கும். மீனராசி நேயர்களே, வருகின்ற 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு அதிக யோகத்தை கொடுக்கக்கூடிய 5ஆம் அதிபதியாகிய சந்திரன் உங்களுக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார்.
அற்புதமான யோகம், அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தினம், பண வரவுகள் சரளமாக புழங்கக்கூடிய தினம், உங்கள் பொருளாதார முன்னேற்றம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய தினமாக அமைந்திருக்கிறது. 1ஆம் தேதி மீன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான தினமாக உங்களுக்கு இருக்கிறதுங்க. 2ஆம் தேதி 3ஆம் தேதி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மீன ராசிக்கு 5ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல வந்து ராகுவும் சந்திரனும் சேர்ந்து அமர்கின்றார்கள். அப்போது சற்று குழப்பமான சூழ்நிலைகள், உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் வேணுங்க. மன குழப்பங்கள், மன வேதனைகள், தாயாரின் உடல்நிலையில் சற்று கவனம் வேணுங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா விஷம் சம்மந்தப்பட்டவர்கள், வயிற்றுவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் வரக்கூடும். அதே போல் நம்ம குடியிருக்கிற வீடு பக்கத்தில் விஷ ஜந்துக்கள், அதாவது பூரான், தேள், பாம்பு வகைகள், இப்படி விஷ ஜந்துக்கள் வந்து போகக்கூடிய காரணத்தினால அந்த 2ஆம் தேதி 3ஆம் தேதி வீடு இருக்கும் இடத்துல வந்து கண்டிப்பாக கவனக்குறைவு இல்லாமல் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். குழந்தை பாக்கியம் வரக்கூடிய வாய்ப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு அந்த 2ஆம் தேதி 3ஆம் தேதி ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கக்கூடிய குடும்பத்திற்கு ஒரு புதிய உறுப்பினர்கள், நம்மளுடைய குடும்ப வம்ச வாரிசுகள் வரக்கூடிய தினமாக உங்களுக்கு அந்த 2ஆம் தேதி 3ஆம் தேதியும் ஒரு நல்ல தகவல் கிட்டக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் தேதி 5ஆம் தேதி பார்த்தோம்னாக்கா மிகவும் அற்புதமான யோகமான நாளாக உங்களுக்கு அமைஞ்சிட்டு இருக்குது. 4ஆம் தேதி 5ஆம் தேதியும் நீங்கள் சுப செலவுகள், திருமணம் சம்பந்தப்பட்ட செலவுகள், அதற்காக ஆயத்த செலவுகள், வீடு, மண், மனை, வண்டி, வாகனங்கள், ஆடம்பர பொருட்கள்னு எல்லாம் பண்ணக்கூடிய சுப செலவுகள் பண்ணக்கூடிய யோகமாக வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அமையுங்க. அந்த 4, 5 இரு தினங்களுமே மிகவும் யோகமான அற்புதமான பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய தினமாக இருக்குது. அரசாங்கத்தால், அரசியல்வாதிகளால் அனுகூலமான கிடைக்கக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கின்றது. நல்ல நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கிறது. வேலைக்கு போகக்கூடிய ஆட்கள், அதாவது கூலி தொழில் செய்யக்கூடிய ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 4ஆம் தேதி 5ஆம் தேதி மிக கவனத்தோடு கண்டிப்பாக இருக்கணும். இந்த தொழில் ஸ்தாபனம் பார்த்தீங்கன்னாக்கா தொழிலதிபர்களுக்கு அந்த 4ஆம் தேதி 5ஆம் தேதி எதிர்பாராத வரவுகள் வரக்கூடிய தினம். நம்ம கணக்கில் வைக்காததெல்லாம் நமக்கு வரவா வரக்கூடிய தினம், அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தினமாக, நல்ல லாபகரமாக திடீர்னு வரவுகள் வரக்கூடிய யோகமாக வந்து உங்களுக்கு 4ஆம் தேதி 5ஆம் தேதியும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 4ஆம் தேதி 5ஆம் தேதி மாமனுடைய வகையில் பார்த்தீங்கன்னாக்கா சற்று அவர்களால் ஆதாயம் ஒரு பக்கம் இருந்தாலும் மன கவனைகள் வரக்கூடிய விஷயமாக சில தகவல்கள் வரக்கூடியது இருக்கும். அதனால் வந்து தாய்மாமன் வகையிலே கொஞ்சம் கவனமும் முன்னெச்சரிக்கையாகவும் இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 6ஆம் தேதி 7ஆம் தேதி கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நேரம், விரயங்களை கொடுக்கக்கூடிய நேரம், தண்ட செலவுகளை கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்குதுங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி 6ல் இருந்தாலும் 3ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிறதுனால சகல வகையிலேயே உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய விஷயமா இருக்கும். 6ஆம் தேதி 7ஆம் தேதி மனக்கவலைகள், பிரச்சனைகள், தண்ட செலவு, விரைய செலவுகள் இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் பிரயாணம் செய்யக்கூடிய செலவுகளும் உங்களுக்கு வந்து சேரும். அதனால் 6ஆம் தேதி 7ஆம் தேதி நமக்கு வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்குது, வைத்திய செலவுகள் அதிகமாக இருக்குது. போக்குவரத்தில் போகிறது வரதெல்லாம் கண்டிப்பாக ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த 6ஆம் தேதி 7ஆம் தேதி இரு தினங்களுமே நின்று நிதானமாக யோசித்து ஒரு முடிவெடுங்க. அப்போ தான் நல்லா இருக்கும். இல்லைன்னா சிக்கல்களில் கொண்டாந்து விட்டுட்டு போயிடும். நல்லது நினைங்க, நல்லதே நடக்கும்.